Ecclesiastes chapter 10 verse 1 to 20. செத்த ஈக்கள் தைலத்துடைய பரிமளத்தை நாறி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்தில் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். Dead flames curse this, and I man have the apine crazy to the send front the staking server, so the door a littly folly him that is in responsion for the wisdom and the honor. வசனம் 2. ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயம் இடது கையிலும் இருக்கும். A wish man is heart is at his right hands, but a foolish heart at his left. வசனம் 3. மூடன் வழியிலே நடக்கிறபோதும் மதிக்கெட்டவனாய் இருக்கிறான். தான் மூடன் என்று அறியான் அவன் எல்லோருக்கும் சொல்கிறான். He also when he that is a fool walketh by the way is an wisdom fooleth him, and he said to the everyone that he is an fool. வசனம் 4. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றவாளிகளையும் அமிர்த்தி போடும். In the spirit of this rule rise up against thee, live not day and place, for the lading first great officials. வசனம் 5. நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்கு உண்டு, அது அதிபதிகளிடத்திலே தோன்றும் தப்பிதமே. There is an evil which I have seen under the sun, as the other which proceedeth from this ruler. வசனம் 6. மூடர் மகா உயர்ந்த நிலையிலே வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். Fully is set in the great dignity, and there is set in the low place. வசனம் 7. வேலைக்காரர்கள் குதிரைகள் மேலே ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர்கள் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். I have seen servants upon this horse, and the princes walking as the servants upon the heath. வசனம் 8. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். Hate that and dignate a pit shall fall into it, and the whoso broke it and the headage as the serpents shall and pit him. வசனம் 9. கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளினாலே காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனாலே மோசப்படுவான். Who then remove stones shall and be hurt their worth, and he that unclaveth wood shall and be endured thereby. வசனம் 10. இரும்பு ஆயுதம் மழுங்கொளையிருக்க அதை ஒருவன் திட்டமற்று போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். If the iron be and blunt, and he do not and word the edge, then and most he put to the more strength, but wisdom is the perfectible to the direct. வசனம் 11. தடையாக்கப்பட்டத பாம்பு கடிக்கும், அழுப்புவனுக்கும் அதற்கு ஒப்பானவன். Surely the serpents will and pit without ignorance, and a popular is no better. வசனம் 12. ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். The words of the wise man and mouth are the grass, but the lips of the fool will and shovel
up himself. வசனம் 13. அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதீனம், அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமும். The beginning of words of the mouth is a foolishness, and the end of this and take is the mischievous madness. வசனம் 14. மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? A fool also full of the world, a man cannot tell what shall be and that shall be after him, who can tell him? வசனம் 15. ஊருக்கு போகும் வழியிலே மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். The labors of the foolish were with the every one of them, because he can not how to go to the city. வசனம் 16. ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. Who to thee so land when the king is a child, and they and princes eat in the morning. வசனம் 17. ராஜா குலமகனாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையிலேயே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. Blessed art thou, O lands, when they king is the son of the nobles, and they and prince eat in due season, for the strength and not for the drunkenness. வசனம் 18. மிகுந்த சோம்பலானால் மேல் மூச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினால் வீடு ஒழுங்காகும். A much slothfulness the building directs, and sugar idleness of the hands the house and droppeth to God. வசனம் 19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், பானமே எல்லாவற்றிற்கு உதவும். A fast is made for the liquor and wine, and make it merry, but many as with all things. வசனம் 20. ராஜாவே உன் மனதினாலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானே உன் படுக்கையிலும் நிந்தையாதே. ஆகாயத்து பறவையே அந்த சத்தத்தை கொண்டு போகும், சட்டைகளுக்குள் அந்த செய்தியை அறிவிக்கும். Curse not the king, no, not in their true God, and curse not the rich in the bedchamber. For this bread up the hair and shall carry a voice, and that which an hate and wings shall tell the matters.